நாமக்கல் மாவட்ட பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு இன்று நாமக்கல் மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வருகை தந்தது. நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் குழுவை வரவேற்று இன்று காலை ஆய்வு செய்யப்பட வேண்டிய இடங்களை குறித்து திட்டமிட்டு ஆய்வு பயணத்தை தொடங்கினோம். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படுமா என்கிற உறுதிமொழியை நிறைவேற்றுகின்ற வகையில் ரூபாய் 345 கோடி ரூபாயில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டிருக்கிறதை குழு நேரடியாக செய்து கள ஆய்வு செய்து உறுதி செய்தது. அதேபோன்று நாமக்கல் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படுமா என்பது தற்போது சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டு மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். சட்டக்கல்லூரிக்கு என்று 93 கோடி ரூபாயில் சொந்த கட்டடங்கள் விடுதிகள் கட்டப்பட்டுகின்ற இடத்தையும் குழு ஆய்வு செய்து உறுதி செய்து வந்திருக்கிறது. திடீர் கள ஆய்வாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழிகாட்டலோடு அரசு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியை சென்று பார்வையிட்டது. மிக சிறப்பாக, மிக ஒழுங்காக, மிக நீட் அண்ட் கிளீன், அதுபோன்று பசுமையோடு பூச்செடிகள், வாழை மரங்கள்லாம் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. அதுபோன்று ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியை திடீரென்று கள ஆய்வுக்கு சென்றோம். அங்கு போதுமான வகுப்பறைகள், அவர்கள் அமர்வதற்கான பெஞ்ச், அவர்களுக்கான மின்சார வசதி, அவர்களுக்கான மின்விசிறி, அவர்களுக்கான விளக்குகள் போன்ற அனைத்தும் அந்த பள்ளியில் பொருத்தப்பட்டு அந்த தலைமை ஆசிரியருடைய நேரடி மேற்பார்வையில் ஒரு பசுமை பள்ளியாக மிக சிறப்பாக அது அங்கு பராமரிக்கப்பட்டு வந்ததை குழு பார்த்தது. அதுபோன்று திடீரென்று ஒரு காவல் நிலையத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று குழு விரும்பியது. திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்தையும் திருச்செங்கோடு நகர பெண்கள் காவல் நிலையத்தையும் குழு ஆய்வு செய்தது. அதுவும் அங்கு லாக்கப்பில் ஏதாவது கைதிகள் நீண்ட நாளாக இருக்கிறாங்களா இல்லையா, அங்கே சுத்தமாக இருக்கா என்றெல்லாம் குழு ஆய்வு செய்தோம். அங்கே அது போன்ற எந்த புகாரும் இல்லை. அந்த காவல் நிலையம் மிகச்சிறப்பாக பராமரிக்கப்பட்டது. அதே போன்று அரசு தலைமை மருத்துவமனை திருச்செங்கோடும் சென்று பார்வையிட்டு அங்கேயும் குழு ஆய்வு உட்படுத்தி வந்தது. அதுபோன்று திருச்செங்கோடு நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம் தற்போது அங்கு கட்டப்பட்டு வருகிறது. அதுவும் குழு சென்று பார்வையிட்டு அந்த சின்ன சின்ன ஒர்க்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே வந்து இந்த சுகாதார வளாகம், அது வந்து இலவச கழிப்பிடம் எங்கேயுமே பேருந்து நிலையத்தில் சிறப்பாக இருக்காது. ஆனால் இதை பொறுத்தவரையில் அந்த கமிஷனர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவுக்கு இணங்க தொடர்ந்து அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய முயற்சிகளால் நீட்டாக கிளீனாக மெயின்டைன் பண்ணப்பட்டு வருது. அதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் உறுதி செய்கின்ற வகையில் 854 கோடி ரூபாயில் தற்போது 40% பணிகள் அங்கு நடைபெற்று வருவதை குழு நேரடியாக சென்று ஆய்வு செய்து வந்திருக்கிறது. பணிகள் அங்கு நடைபெற்று வருகிறது. அதுபோன்று இன்றைக்கு புதுச்சத்திரம் பகுதியில் ஒரு செவிலியர் குடியிருப்பு, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மிக நீட்டாக 2 மருத்துவர் அலுவலர்கள் கொண்டு ஒரு 6 படுக்கறையோட ரொம்ப நீட்டாக கிளீனாக அழகாக பசுமை மரங்கள் வச்சு பூச்செடிகள் வச்சு சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டு மிகச்சிறப்பாக இருக்குது. அங்கே செவிலியர் தங்கி செல்வதற்கு ஒரு கூடுதலாக 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கட்டடம் அங்கே கட்டப்பட்டிருக்கு அவர்கள் தங்குவதற்கு. அது திறந்து வைக்கப்படுகின்ற நிலையில் இருக்குது. மின்சார இணைப்பு வழங்கப்படலை. சம்பந்தப்பட்ட எஸ்சி அவர்களுக்கு இஇக்கும் உடனடியாக 24 மணி நேரத்திற்குள் மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது. மின் இணைப்பு வழங்கப்பட்டதற்கான அந்த புகைப்படத்துடன் காட்சியை டிடி ஹெல்த் அவர்கள் குழுவுக்கு அளிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் குழு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுபோன்று டாக்டர் சுப்ராயன் அவர்களுக்கு மார்பளவு சிலை அமைத்து ஒரு அரங்கம் அமைக்கின்றது. 2,50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களிடத்தில் கோரிக்கை வைத்து அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற வகையில் அந்த பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது பிரதான தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கொஞ்சம் கீழ்ப்பகுதியாக இருக்கிறதால் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது என்கிற கருத்தை சம்பந்தப்பட்ட இஇ பில்டிங்ஸ் அவர்களும் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் தெரிவித்த காரணத்தினால் 1,50 லட்சம் ரூபாய் எதிர்வரும் காலங்களில் உரிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று குழு அரசுக்கு பரிந்துரை செய்கிறது. மேற்படி இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் என்கிற அடிப்படையில் பேரவைக்கு அறிக்கைகள் அளிக்கப்பட்டு நிலுவையில் உள்ள உறுதிமொழிகள் 53 இருந்தது. அதில் தற்போது 29 உறுதிமொழிகள் முற்றுமுழுமாக நிறைவேற்றப்பட்டு உறுதிமொழி பட்டியலிலிருந்து நீக்கமர செய்கின்றது. 1 மட்டும் படித்து பதிவு செய்திருக்கிறோம். மீதி 23 நிலுவையில் இருக்குது. 2002 கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளில் 45 உறுதிமொழிகள் மொத்தம். அதுலேயும் 11 உறுதிமொழிகளை தற்போது இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான அனைத்து துறை அலுவல் பெருமக்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நிலுவையில் வைக்கப்பட்டவை அதில் 34. ஆக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் 50% மேலான உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் முதலில் ஆய்வு செய்த திருப்பூர், அடுத்தது ஈரோடு, இப்போது நாமக்கல், குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு எங்களுடைய கலந்துரையாடலும் போது குறிப்பாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும்
மிகச்சிறப்பாக அந்த பணிகளை நேர்த்தியாக செய்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாய்ப்பாக எல்லா திட்டங்களையும் குறித்து எல்லா துறைகளையும் குறித்து தங்களுடைய விரல் நுனியில் வைத்திருக்கிறார்கள். அந்த அளவில் மிகச்சிறப்பாக இந்த குழுவை காலை ஆய்வின் போது வழிநடத்தினார்கள். இப்போது கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏதாவது கேள்வியில் கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டாலும் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் குறுக்கிட்டு அதற்குரிய சரியான பதிலையும் சரியான புள்ளி விவரத்தையும் குழுவுக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மிகச்சிறப்பாக இந்த மாவட்டத்தை தலைமையேற்று அனுபவம் வாய்ந்த மாநில அளவில் ஒரு உயர்ந்த பதவி வகித்த நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் தற்போது ஆட்சித்தலைவராக இருக்கிறார், மருத்துவராக இருக்கிறார். மிகச்சிறப்பாக இந்த மாவட்டத்தை ஆளுமை செய்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், மக்கள் பிரதிகளாக இருந்தாலும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி பேதம் பாராமல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பணியை பாராட்டியிருக்கிறார்கள். நாங்களும் இந்த குழுவும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இந்த மிகச்சிறப்பான இந்த பணியை நாங்களும் பாராட்டுகிறோம். அவருக்கு எதிர்வரும் காலத்தில் அரசு குடியரசு தினம் அல்லது சுதந்திர தினம் ஏனைய தினங்களில் அவருக்கு தமிழ்நாடு அரசு விருதுகளை அறிவித்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று குழு இந்த அரசுக்கு பரிந்துரையும் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆக இந்த வகையில் இந்த 3 நாள் சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவுடைய ஆய்வு பயணம் மிகச்சிறப்பாக பாராட்டுக்குரிய வகையில் அமைந்ததாக குழு கருதி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து குழுவினுடைய ஆய்வு பயணத்தை நிறைவு செய்திருக்கிறோம். கேள்விகள் எதாவது இருந்தால் மனு கொடுத்ததுல எது சம்பந்தமான அதிக மனுக்கள் எந்த பிரச்சனை தொடர்பான இல்லை, இப்போ கொடுத்தது உடனே நாங்கள் திருப்பி வைக்க முடியாது. பட்டா இருக்குது, விவசாயிகள் சிறப்பான மனுக்கள் இருக்குது, அதுபோன்று தொகுதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தொகுதிக்கு சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் உள்ளடங்கிய எல்லா துறை சம்பந்தப்பட்ட மனுக்கள் அது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கைகள் அளித்து அந்த மனுக்களின் மீது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி அந்த மனுக்கள் மீது 2 மாத காலத்திற்குள் என்ன தீர்வு காணப்பட்டது, எது சாத்தியம் எது சாத்தியமில்லை என்கிற விவர அறிக்கையை எங்கள் பேரவை செலவைக்கு மாண்புகு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுப்பி வைக்க வேண்டும் என்று குழு கேட்டுக்கொண்டுள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் அதில் எத்தனை நிறைவேற்றி எத்தனை பெண்டிங் இருக்கின்றது தெரிய வரும். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மரியாதை நிமித்தமாகவும் அல்லது இது போன்ற குழுக்கள் மீது மரியாதை வைத்தும் மக்கள் கொடுக்கின்ற மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகளை துறை அலுவல் பெருமக்கள் எடுக்கணும்னு சொல்லி கூட்டத்திலேயே நான் துறை அலுவல் பெருமக்களுக்கு ஒரு அப்பீல், ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறேன்.